ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம நாட்டுக்கோழி அப்புறம் முட்டையை வச்சு டேஸ்டான சூப்பரான நாட்டுக்கோழி முட்டை மசாலா எப்படி இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் அடிக்கடி செய்யக்கூடிய ரெசிபி ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க நம்ம நாட்டுக்கோழி முட்டை மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முழுசா எடுத்துக்கோம். வெயிட் பாத்தீங்கன்னா 3/4 கிலோ கொஞ்சம் மேல இருக்கு. அதே போல நாட்டுக்கோழி செய்யணும் அவசியம் இல்ல. பிராய்லர் 1 கிலோல இந்த ரெசிபியை செய்யலாம். முக்கியமா பீஸ் ரொம்ப சிறுசா வெட்டிக்கங்க. அப்பதான் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும். இப்போ வாங்க நம்ம நாட்டுக்கோழி முட்டை மசாலாவை செஞ்சிரலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு வெட்டி அலசி வச்ச ஒரு நாட்டுக்கோழி, இதுல மிளகாய் தூள் 10 கிராம், அப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அதோட ஜீரகத்தூள் 15 கிராம், கரம் மசாலா 10 கிராம், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சிக்கன் மசாலா 20 கிராம், மிளகுத்தூள் 10 கிராம், கடைசியா சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டு பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்மள நிறைய பேர் சக்கரை நோய், இதய நோய்க்காக டெய்லி மாத்திரை சாப்பிட்டு வருஷம் ஃபுல்லா ஒரு நோயாளி மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மாத்திரைகளால பக்க விளைவு நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த மாத்திரையுடைய பக்க விளைவு தாக்கத்தை முறியடிக்க கூடியது அந்த நாட்டுக்கோழி. அந்த அளவு வீரியம் இந்த நாட்டுக்கோழியில இருக்கு. அதனால நாட்டுக்கோழியை அடிக்கடி சாப்பிடுங்க. ஆரோக்கியமா வலிமையா இருப்பீங்க. முக்கியமா மாத்திரை அதிகமா சாப்பிடுறவங்க இந்த நாட்டுக்கோழியை அடிக்கடி சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ வாங்க நம்ம நாட்டுக்கோழியை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்டின சுத்தமான கடலெண்ணெய் 200 ml. எண்ணெய் சூடானதும் ஊற வச்ச நாட்டுக்கோழியை போட்டுக்கலாம். எண்ணெயிலேயே வேகட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வேக 3/4 மணி நேரம் ஆகும். அவ்வளோதான், கோழி வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த கோழி எப்படி சாப்பிட்டீங்கன்னா இது ஒரு டிஷ் தான். இதுவும் சூப்பரா இருக்கும். நாட்டுக்கோழியா இருந்துச்சுன்னா வேகும் போது தேவைப்பட்ட தண்ணியை லைட்டா ஆட் பண்ணிக்கங்க. வேகுறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். இதே பிராய்லர் தான் தண்ணி ஊற்ற தேவையில்லை. 1/4 மணி நேரத்தில் வெந்துடும். அவ்வளோதான், ஃபைனலா நாட்டுக்கோழி முட்டை மசாலா செஞ்சிடலாம். வாங்க. ஒரு 6 முட்டையை உடைச்சு ஊற்றி அதுல சிறிதளவு உப்பு 10 கிராம் மிளகுத்தூளை தூவி கலக்கி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அலையாத்தி கடலெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் 300 கிராம், கையோட சிறிதளவு கருவேப்பிலை, பொடிசா வெட்டிய 2 பச்சை மிளகாய், இந்த அளவு வதங்கினா போதும். இப்ப 1/2 தக்காளியை போட்டுக்கலாம். லைட்டா வதங்கினா போதும். இப்ப தக்காளி லைட்டா வதங்கினதும் நாம அடிச்சு வச்ச முட்டையை ஊத்தி முட்டை பொரியல் மாதிரி ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க சிக்கனை போட்டு ஒரு கிளறி சும்மா சுட சாப்பிட்டோம்னா ஆகா, சுவையான நாட்டுக்கோழி முட்டை மசாலா ரெடி. இப்ப அடிச்சு வச்ச முட்டையை ஊத்தி கிளறிக்கலாம். இந்த மாதிரி ஆகும்போது ரெடி பண்ண சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா கிளறுங்க. உப்பை சரி பார்த்துக்கங்க. அவ்வளவுதான், சுவையான நாட்டுக்கோழி முட்டை மசாலா ரெடி. நாட்டுக்கோழி முட்டை மசாலா ரெடி ஆச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஆஹா, இப்படி ஒரு டிஷ் நீங்க ட்ரை பண்ணினா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.